அனுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரியால் அனுகிரகத்தாலும் ஸ்ரீராம் நகர் பக்த மகாஜனங்கள் மற்றும் பொதுமக்களால் புனருத்தாரண திருப்பணிகள் செய்யப்பெற்று இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 20/11/2024 புதன்கிழமை கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9:15 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் தனுர் லக்ன சுபவேளையில் ஸ்ரீ மங்கள விநாயகருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் நடைபெற இருக்கும் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ மங்கள விநாயக பெருமானின் திருவருளை பெற வந்திருக்கும் பக்த கோடிகள் மெய்யன்பர்கள் அனைவரையும் திருக்கோவிலின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். யாராக இருந்தாலும் ஒரு செயலை துவங்கும் முன் உன்னை வணங்கிவிட்டுதான் துவங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த காரியம் முற்று பெறாது என சிவபெருமானும் உமையவளும் விநாயகரை பார்த்து கூறியுள்ளார்கள். அதனால்தான் நம் மக்கள் எப்பகுதியில் சென்று குடியேறினாலும் அப்பகுதியில் ஒரு விநாயகர் கோவிலை ஸ்தாபித்து விடுகின்றனர். அவ்வகையில் நம் மங்கள விநாயகர் கோவிலும் ஸ்ரீராம் நகர் பக்த ஜனங்களால் இன்று நேற்றல்ல 56 ஆண்டுகளுக்கு முன் மூன்றாவது தத்துவமாகிய சிவதத்துவம் ஹிருதயம் முதல் சிரசு வரை இருக்கக்கூடிய சிவதத்துவ பூர்ணாதியான நடைபெற இருக்கிறது. பத்திரம் பதிவு செய்யப்பெற்று ஆலயம் அமைக்கப்பெற்று ஸ்ரீ மங்கள விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஆலயத்தின் உள்நுழைகையில் கருவறையில் உள்ள விநாயகரை நோக்கி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என துடித்து நம்பிக்கை கொண்டு தும்பிக்கை கொண்டுள்ள விநாயகரை வழிபடுவோம். பூக்களை கொண்டு சிவந்த மேனியுடைய மங்கள விநாயகருக்கு பாதங்களை துதிப்பவர்க்கு வாக்கு திறமை உண்டாம், நல்ல மனம் உண்டாம், பெருமலரையுடைய லட்சுமியின் கடாட்சம் உண்டாம், நோயற்ற வாழ்வு உண்டாம். அதன்பின் 1976ஆம் ஆண்டு சித்திரையில பணிபுரிந்த திரு சுந்தரராஜ ஐயங்காரால் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆவணி மாதம் அவருக்கே உரிய மூல நட்சத்திரத்தனைக்கு ஸ்தாபிதம் செய்யப்பட்டார். அவர் பக்தர்களுக்கு அருள்வாளிப்பவர் என்பதால ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் 5 பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு, அதுல ஒன்றான வாயு பகவான் பெற்றெடுத்த மைந்தன் தான் அனுமன். அஞ்சிலே ஒன்றை தாவி 5 பூதங்கள்ல ஒன்றான நீர்பரப்பான கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆரியற்காக ஏகி 5 பூதங்கள்ல ஒன்று ஆகாயம், ஆகாயத்தை 6ஆக கொண்டு, இங்க 6 அப்படின்னா வழின்னு பொருள்படும், ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமருக்காக சென்று அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரன் 5 பூதங்கள்ல ஒன்றான நிலமகள் பெற்றெடுத்த சீதையை அயலாரின் ஊரான இலங்கைக்கு போய் பார்த்து அஞ்சிலே ஒன்றை வைத்தான் 5 பூதங்கள்ல நெருப்பாகிய தீயை வைத்தான். அவன் எல்லா நலன்களும் அளித்து நம்மை காப்பான் என்கிறார் கம்பன். இவ்வாறு வாயுதேவன் பெற்ற மகன் கடலை தாண்டி ஆகாயத்தின் வழியாக நிலமகளை இலங்கைக்கு சென்று கண்டு இலங்கைக்கு தீ வைத்தான். அப்படிப்பட்ட அனுமனை பக்த ஆஞ்சநேயனை பக்தியுடன் வணங்குவோருக்கு அவன் அனைத்து நலன்களும் தந்து காப்பான். ஸ்ரீ காஞ்சி பெரியவா இந்த கோவிலுக்கு சுமார் 1.5 மணி நேரம் இருந்து அனுகிரகம் செய்துள்ளார்கள். விநாயகரும் ஆஞ்சநேயரும் இருக்க இடத்துல எந்த குறையும் வராது அப்படின்னு அனுகிரகித்துள்ளார்கள். தியானத்திற்கு மூலம் குருவின் மூர்த்தி
பாதம், மந்திரத்திற்கு மூலம் குருவின் பாக்கியம், முக்திக்கு மூலம் குருவின் கிருபை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர என்று நாமெல்லாம் போற்றுகின்ற மகா பெரியவாளின் பாதம் பட்ட திருக்கோவிலே இன்று நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம் நகர்ல பாம்பு தொல்லைகள் அதிகமா இருக்கு, அதை போக்கணும்னு 1978ஆம் ஆண்டு திரு சுப்பிரமணிய ஐயர் அவர்களான விநாயகருக்கு இருபுறமும் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு ஸ்ரீ மங்கள விநாயகர் இரு நாகரிடை விநாயகராக காட்சியளிக்கிறார். சப்பங்களின் மன்னனே, பேரொளியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பவனே, நாகதேவனே, எங்களையும் எங்கள் குலத்தையும் காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொண்டு ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரசோதயா என்னும் நாகராஜ காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்கள். 1985ஆம் ஆண்டு வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்துல திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. அதன் பின் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீ மங்கள விநாயகருக்கு 10 நாட்கள் லட்சார்ச்சனையுடன் கூடிய வருஷாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதனை தொடர்ந்து 2008ஆம் ஆண்டுல சித்திரை மாதம் 13ஆம் தேதி 25/4/2008 அடுத்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. அவ்வமயத்துலதான் ஸ்ரீ மங்கள விநாயகர் தன்னோட ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ பாலசுப்ரமணியர், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ துர்க்கை மற்றும் நவகிரகங்களையும் சேர்த்துக் கொண்டார். விநாயகர் கருவறையின் முன் வலப்பக்கம் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற பாலசுப்ரமணியரை உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய் குகனே என்று பாடி மனமுருக வேண்டுவோம். மனமுருக வேண்டிக் கொண்டே கருவறையை சுற்றி பிரகாரம் வருகையில் கருவறையின் சுற்றுச்சுவரில் ஆலமரத்தின் கீழ் குருவாய் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியை தல்லாளின் குடைமர்ந்த நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைப்பவர் தொடக்கை வெல்வாம் என்று பாடி இடையறாமல் தொழுது பகையை வெல்வோமாக. அப்படியே தொடர்ந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது கருவறையின் பின் சுவற்றில் மகாவிஷ்ணு அருள்பாலிக்கின்றார். குணந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீர் விசுந்த அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வடம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நடந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்படியே சுற்றி கொண்டு வருகையில் தட்சிணாமூர்த்திக்கு எதிர் சுவற்றில் துர்க்கை அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். துர்க்கை அம்மனை துதித்தாள் இன்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வமங்கலம் மூடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம் என்று துர்க்கையை போற்றி செய்து கொண்டே கருவறைக்கு முன் வந்தால் கருவறையின் இடப்பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அருள்பாலிக்கின்றார். காடு கட்டி போட்டு கடிகளிடம் நிறுத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காது தாயே. நின் மேலும் ஆணை, நின் மகன் மேலும் ஆணை, நின் மா கொடு நன் தன்மை எழும் ஆணை, தமிழ் மேலும் ஆணை, ஜபமா மனிதர் சின்னஞ்சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யணும் பின்னும் பொறுத்திருப்பாயே பெரிய இலக்குமியே. நீங்காது நின் மகனும் நெடிய திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீரிருந்து நாடும் கலந்திருக்கும் என்றைக்கும் நீங்காது தாயே என திருமகள் தம்மை விட்டு நீங்காதிருக்க செய்யும் துதிகளை பாடி பொழுது திருமகளின் அருளை பெறுவோமாக. ஆஞ்சநேயர் சன்னதிக்காரர்கள நவகிரகங்களும் இருந்து அருள்வாணிக்கின்றனர். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உணவையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரனுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கும் மிகவே என்று முழு நம்பிக்கையுடன் இப்பாடல் இடம்பெற்றுள்ள கோளறு திருப்பதிகத்தை ஓதும் போது பக்தர்களுக்கு நவகோள்களால் இத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என்பது உறுதி. பொங்கல், தீபாவளி, தமிழ் வருடப்பிறப்பு, ஆவணி மூலம், ஹனுமன் ஜெயந்தி போன்ற பண்டிகைகள் தவிர ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை, சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, ஆடி மூலம், விளக்கு பூஜை, திருமணங்கள் பயிற்சியின் போது சிறப்பு அர்ச்சனைகள்
மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா மூர்த்திகளுக்கும் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது. 3 கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளன. 4ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமுறைகளும் திருமுறைகளும் வெகு சிறப்பாக ஓதப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் 9:15 மணிக்கு மேல் 10:15 மணிக்குள் நடைபெற இருக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை பக்த கோடிகள் அனைவரும் கண்டுகளிக்கலாம். கும்பரக்கு, சுக்காந்தூள், குங்குளியம், கற்காவி, செம்பஞ்சு, சாதிலிங்கம், தேன்மிளகு, கம்பழுது நீக்கி எருமை எண்ணெய் கட்டி நன்கு இடித்து ஆக்கன் அஷ்டபந்தனமாகும் என்பது அஷ்டபந்தன தெய்வம். கும்பரக்கு, சுக்காந்தூள், குங்குளியம், கற்காவி, செம்பஞ்சு, சாதிலிங்கம், தேன்மிளகு ஆகிய 7 பொருட்களை பழுது நீக்கி மரமுறையில் போட்டு 8வது பொருளான எருமை வெண்ணெயை சிறிது சிறிதாக போட்டு இடிக்க வேண்டும். இந்த மருந்துகளை கலந்து இடிப்பதுதான் பண்ட தூய்மை, பண்டத்தின் சேர்மான அளவு, இடிக்கும் கால அளவு ஆகிய மிக முக்கியம். கும்பாபிஷேகத்துல 4 வகையான கும்பாபிஷேகங்கள் உள்ளன. ஆவர்த்தம், அனாவர்த்தம், ஞானாவர்த்தம் மற்றும் அங்கரிகம். புதிதாக கோவிலை நிர்மாணம் செய்து அங்கே புதிய கடவுள் சிலைகளை அமைத்து செய்யப்படுவது ஆவர்த்தம். கோவில் அல்லது தெய்வ மூர்த்தங்கள் ஆகியவை வெள்ளம் அல்லது இதர இயற்கை சீற்றத்தால் அவற்றை மீண்டும் சீரமைப்பது அனாவர்த்தம். குறிப்பிட்ட காலம் கடந்த நிலையில் ஆலயத்தின் பழுதுகளை சரி செய்து அஷ்டபந்தனம் மருந்து சாற்றி மீண்டும் புதுப்பிக்கும் முறை புனர் ஆவர்த்தனம். கல்வர்களால் தெய்வ சிலைகள் எடுத்து அவற்றை மீண்டும் பிரதிஷ்டைக்கும் முறை அந்தரிகம். இம்முறைகள்ல 16 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீராம் நகர் பக்த மகாஜனங்கள் மற்றும் பொதுமக்களால் புனருத்தாரண திருப்பணிகள் செய்யப்பெற்று இன்றைய தினம் புனர் ஆவர்த்த முறையில் அஷ்டபந்தன மருந்து சாத்தப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டபந்தன மருந்தானது தெய்வ மூர்த்தங்களை பீடத்துடன் அழுந்த பிடித்துக் கொள்ளும். இதன் பின்னர் முக்கிய பீடத்தையும் துணை பீடத்தையும் இணைக்க ஸ்ரீபந்தனம் என்னும் சுக்காந்தூள், கருப்பட்டி கட்டிடு, உச்சி கணிந்த பேயப்பழம் ஆகியவற்றை கலந்து சாந்தை சேர்ப்பார்கள். இந்த அஷ்டபந்தன சாந்து 12 வருடங்களுக்கு தன் சக்தியை இழந்துவிடும். எனவே அவனை எடுத்துவிட்டு புதிதாக அஷ்டபந்தன மருந்து சாற்றி கும்பாபிஷேகம் செய்வார்கள். ஜீர்ணம் என்றால் சிறியம் என்று பொருள். உதாரணம் என்றால் புதுப்பித்தல். இங்கு புனரமைப்பும் புதுப்பித்தலும் நடைபெற்றதால் இம்முறையில் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று பெயர். ஸ்ரீ மங்கள நாயகத்தின் முறையிலே ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். முருகனுக்கு மட்டுமல்ல திருப்புகழ் பாடல், விநாயகருக்கும் பாடப்படுகின்றன. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தரக்கூடிய நவையானை மத்தரவையானை சுவாமி முதல்வனை மற்றவர்கள் முத்தமிழ் அடைந்தனை எப்படு இருந்தனர் உட்பட இழந்த உணர்வோடு புறம் எரிசென்றால் சிவன் உரைத்தனம் அச்சியாறு பொடி செய்தார் சீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணியனும் அப்புணம் மகனிடை இவமாகி அப்போ மகனுடன் அச்சிர முருகனை அத்தனம் மூலமாக பெருமாறு கைத்தளத்தில் நிறைந்துள்ள பழம், அப்பம், அவல், பொறி ஆகியவற்றை வாரி உண்ணும் யானை முகர்களுடன் திருவடிகளை விழுந்து கொள்ள வேண்டும். நன்கதோடும் அடியவர்களுடைய ஒருவரை இல்லாத வாழ்வை நினைத்தவற்றை அளிக்கும் கல்வனவர்கள் அவனை துதி செய்தால்
சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்ட ஔவையாருக்கு சங்கத்தமிழ் மூன்றையும் கொண்ட விநாயகர் நமக்கும் பல நலன்களையும் வளங்களையும் தர வேண்டும் என கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் எல்லோரும் ஸ்ரீ மங்கள விநாயகரிடம் பிரார்த்திப்போமாக. ராமனின் பக்தனான வாயுபுத்திரன் அனுமன் செய்த சாகசங்களுக்கும் அவரது ஆற்றலுக்கும் எல்லையே இல்லை. அசாத்திய சாதக